அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதி புதிய கோணம். இந்த பகுதியில் இந்தியா டுடே நேர்காணலை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். நிதின் கட்கரி அந்த நேர்காணலை கொடுத்துருக்கிறார். இந்த நேர்காணலினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் இந்த நேர்காணல் பேசுகிறது. போரை விட சாலையில் தான் அதிக மரணங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு இந்த நேர்காணலில் நிதின் கட்கரி அவர்கள் பேசியிருக்கிறார். இது பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். இது பற்றி உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஏஎஸ் பன்னீர்செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு எஸ் பன்னீர்செல்வன். இந்த கற்றையை படிக்கிற போதே, இந்த நேர்காணலை பார்க்குற போதே ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுது. அதில் சொல்லப்படுற விஷயம்ன்றது, இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டுமே 4.6 லட்சம் விபத்துகள், அதில் 1.68 லட்சம் விபத்து மரணங்கள் அப்படின்னு, அது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதையும் இந்த நேர்காணலில் நிதின் கட்கரி சொல்கிறாரு. என்ன காரணம், இந்த விபத்து அதிகரிக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த நேர்காணலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்கொள்ளாத ஒரு பிரச்சனை என்னன்னா, சாலையை பாற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரம் மாநிலங்கள்கிட்ட இருக்கணுமா, ஒன்றியங்கிட்ட இருக்கணுமாங்கிறது தான் பிரச்சனை. இதை மாநிலங்களிடமிருந்து ஒன்றியத்திற்கிட்ட மாற்றியதனால் ஏற்பட்ட பிரச்சனைன்னு அதுக்குள்ளே வரவே இல்லை. நீங்கள் செஸ் வச்சுட்டு பணத்தை உருவாக்குறீங்க, அந்த பணத்தை நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. நீங்கள் இதோடைய இந்த டேட்டாவை மாநிலங்கள் வழியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, எந்த மாநிலங்கள்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இருக்கோ அங்கெல்லாம் குறைவாக இருக்குது. காரணம், இந்த மரணங்கள்ன்றது சுகாதார அமைப்பு கூட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சுகாதாரங்கிறது மாநிலம் பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறதுல பெரும் பங்கு மாநிலங்களுக்கு இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே, மத்தியில் அரசு அதிகாரத்தை குவித்து அதுக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொண்டு வந்தால் இது போன்ற ஒரு விஷயம்தான் ஏற்படும். இது மீண்டும் அதிகார பங்கீட்டுக்கான ஒரு மிக முக்கிய குறியீடாக தான் இந்த அனைத்து எண்ணிக்கைகளையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த நேர்காணலில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை தடாலடியா போட்டு உடைச்சிட்டீங்க. நிதின் கட்கரி அட்ரஸ் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் அதுதான் அவர் தொடவே இல்லை. காரணம் என்னன்னா, நீங்க இப்போ உதாரணமா பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற முறையில் தான் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த டோல் வச்சுருக்காங்க. ஓகே. ஆனால் இந்த டோல் மூலமாக ஏற்பட்ட பணம் எவ்வளவு, அது என்னைக்கு அந்த சாலையை மக்களுக்கு திருப்பி தர போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டால் இன்னமும் டோல் போயிட்டே இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஜிஎஸ்டியில் இருக்கிற பல ரோடுகளுடைய டோல், அது இந்நேரம் மக்கள் கொடுத்த பணத்தில் அவங்க அதற்கான செலவுகளை எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ பில்ட் ஆப்ரேட் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் நடக்குது, ஆனால் டிரான்ஸ்ஃபர்ங்கிற ஒரு விஷயம் நடக்கலை. அதனால் நீங்கள் இந்த சாலையை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார குவிப்பு அப்படிங்கிறது தான். மீண்டும் அதிகார பங்கீடுங்கிறதுக்கு வந்தால் இதுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகளை குறைக்க முடியுன்றீங்க. தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெறும் விபத்துகள் 33 விழுக்காடு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிதின் கட்கரி பெரும்பாலும் பேசுற விஷயம் சட்டத்தை இங்க யாரும் மதிக்கிறது இல்லை, அதுதான். சட்டத்தை பற்றிய பயமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்றேன். இந்த விபத்துக்கு காரணம் அதுதான் முதன்மை காரணம் அப்படின்னு. அதை நீங்க ஏத்துக்கலையா? அதாவது இதெல்லாம் சிம்டம்ஸுங்க. அடிப்படை விஷயங்கிறது இதோடைய ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் ஒரு மெட்டா டேட்டா வைத்துக்கொண்டு புரிந்து கொள்ள முடியாது. இந்த டேட்டாவை நீங்கள் உடைத்து பாருங்கள், மாநிலங்கள்லாம் எடுங்க. எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஸ்டேட் ரோட்வேஸ் நேஷ்னல் ரோட்வேஸ்க்கு சமமாக இருக்கோ அங்கெல்லாம் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது. எங்கெல்லாம் ஸ்டேட் ஹைவேஸுக்கும் நேஷ்னல் ஹைவேஸுக்கும் பெரும் இடைவெளி இருக்கோ
அங்கெல்லாம் வந்து இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ வந்து திரும்ப வரக்கூடிய ஒரு விஷயம் இதே தான். இது வந்து எப்படி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நம்ம எதிர்க்கிறோமோ, எப்படி ஒரு நாடு ஒரு தேர்தல்ங்கிறத எதிர்க்கிறோமோ, அதுபோல இதையும் எதிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. காரணம், சாலை விபத்தில் எனக்கு ஏற்படுற பாதிப்புகளை நான் வந்து எப்படி எதிர்கொள்ள போறேன்? ஒன்று வந்து ஆம்புலன்ஸுங்கிறது ஸ்டேட்குள்ள வருது, சுகாதாரம் ஸ்டேட்குள்ள வருது, அங்கே இருக்கிற மக்களுடைய ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்குள்ள வருது. இப்படி எல்லாமே ஸ்டேட்குள்ள இருக்கும்போது இதை எப்படி எடுத்து போய் வந்து ஒரு யூனிட்ரி அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள புரிந்து கொள்ள ஒரு முடியும்? கோஆர்டினேஷன் தானே உங்களுக்கு. அந்த கோஆர்டினேஷன் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, கோஆர்டினேஷன் கூட ரெண்டாவதுங்க. பிரைமரியா இது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் கேள்வியே. இதை உங்களை வந்து நீங்க நேரா உங்களுடைய அதிகாரமாக மாத்தி உங்களுடைய செஸ்ல இருந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு மாத்தினீங்க? எத்தனை சாலைகள் வந்து மாநில சாலைகளை வந்து தேசிய நெடுஞ்சாலைகளாக மாத்திருக்கீங்க? தேசிய நெடுஞ்சாலைகளாக மாறியதனால் மாநிலங்களுக்கு கிடைத்த லாபம் என்ன? நீங்க உங்களுடைய செஸ் மூலமாக வந்த வருவாயில் எந்த வகையான பங்கீடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிக்கும் போது பிரச்சனைங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கு. அதிகார குவிப்பினால் ஏற்பட்டிருக்கிற ஒரு சப்கான்டினென்டல் சைஸ் நாட்டுக்கு வந்து அதிகார குவிப்பு ஏற்பட்டால் எல்லாமும் தவறாக போய்விடும் அப்படிங்கிறதுக்கு சாலை வந்து ஒரு முக்கிய குறியீடு. நீங்க சொல்ற எந்த விஷயத்தையும் இந்த நேர்காணல்ல நிதின் கட்கரி அவர்கள் தொடல. ஆனா அவர் சொல்றது வந்து விதிகளை பின்பற்றுவது இல்லை. வெளிநாடுகளை பாருங்க, ஒரு ஓட்டுநர் உரிமம் வாங்கணும்னா கூட அமெரிக்காவில நீங்க எழுத்து தேர்வு இருக்கு, அது மாதிரிலாம் கடுமையாக்கப்படணும், மக்கள்கிட்ட ஒரு கல்ச்சராகவே வரணும். அதெல்லாம் தானே, இதெல்லாம் இருந்தா சாலை விபத்துகளை குறைச்சிடலாம். அதாவது அது எல்லாமே சிம்டம்ஸ். அவர் சொன்னது எதுவுமே வந்து பொருட்படுத்தக்கூடாத விஷயங்கள் அல்ல. சில தேவைகள் வந்து இருக்குங்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் அது எல்லாமே வந்து செகண்டரி. அடிப்படை விஷயங்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ஸ்டேட் லெவலில் இருந்தால்தான் வளர்ச்சியும் அதற்கான தீர்வுகளும் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறத தூக்கி போய் சென்டரில் வைத்தால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதோடைய மிக முக்கியமான வெளிப்பாடு தான் நீங்கள் வந்து எத்தனை டோலில் வந்து இதுங்க போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டங்களுடைய பின்னணி என்ன? காரணம் வந்து என்னன்னா, 10 வருடத்திற்குள் என்னால் அந்த டோலுக்கு மூலமாக ஏற்பட்ட அனைத்து டெவலப்மெண்ட்டுக்கான பணத்தையும் நான் கொடுத்துட்டு இருப்பேன். எல்லாரும் டோலை என்னவா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, எங்கள்கிட்டேருந்து பணத்தை பறிக்கிறாங்க, செஸ் வரியும் போட்டு சாலை வரியும் போட்டு பணத்தை பறிக்கிறாங்க, அந்த அளவில் தான் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்வது இந்த சாலை விபத்துகளுக்கு பின்னாலும் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். திருப்பி மாநிலங்களுக்குள்ள திருப்பி தர வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல வந்து மாநில உரிமைகளை வந்து ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த பிரச்சனை வந்து தீர்க்க முடியாதுங்க. இதோடைய அடிப்படையா இருக்கிறது வந்து ஃபெடரல் பேலன்ஸ் தான். இதுல வந்து அவர் வந்து திரும்ப திரும்ப ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஆம்புலன்ஸ்ல வந்து உடனடியாக எந்த விதமான மருத்துவ வசதியும் இல்லை. ஆம்புலன்ஸ் நடத்துறது யாரு? அப்போ நீங்க வந்து மாநிலங்களுக்கான ஒரு விஷயங்களாக தானே இதை மாற்ற வேண்டி இருக்கு. அப்போ வந்து நீங்க வந்து எந்த மாநிலத்துக்கும் உடைய ஆம்புலன்ஸும் இன்னொரு மாநிலத்துடைய ஆம்புலன்ஸும் ஒப்பிடுறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. அப்ப நீங்க இந்த நம்பர்ஸ்ங்களை வந்து ஸ்டேட் வைஸா டிஸ்அக்ரிகேட் பண்ணீங்கனாலே இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முரண்கள் நமக்கு தெரிஞ்சிடும். நீங்க சொல்வது இந்தியா போன்ற ஒரு நாட்டை பொதுமைப்படுத்தி பேசிட முடியாது. பிரச்சனையை இப்போ ஆம்புலன்ஸே எடுத்துக்கிட்டா, இன்னொரு ஸ்டேட்ல இருக்கிற ஆம்புலன்ஸின் வசதிகள் வேறு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆம்புலன்ஸோட வசதிகள் பொதுமைப்படுத்தி பேசிட முடியாது அப்படிங்கிறது தான் அது பின்னாடி நேர்காணல நம்ம படிக்கிற போது நுண்ணியமா பார்க்கணுன்றது. ஆனால் நிதின் கட்கரி ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்றார். நாங்க 2030 விபத்து மரணங்களை தடுப்பதற்கு ஒரு இலக்கு வச்சோம், அதில் நாங்கள் தோற்று விட்டோம்னா அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார். எங்களால் அதில் வெற்றி பெற முடியல அப்படின்னா இதெல்லாம் பேசாமல் எப்படி இலக்குகள் அவங்க தீர்மானிச்சாங்க? பிரச்சனை இங்கே தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் புறந்தள்ளி விட்டு எப்படி இலக்குகளை நீங்கள் வந்து இது ஒன்றா இல்லையே. நீங்கள் வந்து அவங்க எடுத்த பல முடிவுகளும் வந்து முடிவுகள் எடுத்திருக்காங்களே தவிர அதற்கான வழிமுறைகள் இல்லாமல் தான் இருந்திருக்கு. இப்போ உதாரணமாக ரயில்வே எடுத்துங்க, நீங்கள் சாலை விபத்துகளுக்கு சமமாக
இன்னைக்கு அதிகமாக சிக்கலுக்குரியதாக ரயில்வே இருக்குது. ரயில்வேல தான் வந்து பொல்யூஷன் தவிர்ப்பதற்கான இதுங்களாம் நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னு சொன்னாங்க. அது சொல்லி 4 வருஷம் எடுத்து, ஆனால் இன்னமும் விபத்துக்கள் ஏற்பட்டு தான் இருக்குது. அதனால் வந்து பாலிசி ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் ஒரு பெரும் இடைவெளி இருக்குங்கிறது தான் இந்த அரசுடைய மிக முக்கிய கூறாக இருக்கு. தேசிய நெடுஞ்சாலைகளில் ஏற்படுகிற விபத்து, இப்போ மாநிலங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற சாலைகள் அந்த விபத்து, இப்படி பிரிச்சாவது இந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு வாய்ப்பு. ஆமாம், நீங்கள் அது பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மாநில லெவலில் வந்து எந்த மாநிலங்கள்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக போதுமான அளவு முதலீடு செய்திருக்கோ அங்கெல்லாம் இதோடைய பாதிப்பு குறைவாக இருக்கு. எந்த மாநிலங்கள்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான முதலீடுகள் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கு. அது வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. இதை வந்து நீங்க அந்த இந்தியா டுடேயுடைய அந்த அவ்வளோ பெரிய கொற்றையில ஸ்டேட் வைஸா டிசக்ரேட் பண்ணியிருந்தாலே இந்த பிரச்சனை புரிதல் கிடைத்திருக்கும். அதுல இருந்து இன்னொரு டேக்அவே நமக்கு கிடைச்சிருக்கும்ன்றது. அவங்க அதை பண்ணலங்கிறது தான் அந்த கொற்றையுடைய லிமிட்டேஷன். இன்னொன்று, புதிய சாலைகள் உருவாக்கும் போது ஒரு பிளானிங், இப்போ அடுத்து நவீனமாக தொழில்நுட்பங்கள் அறிவியல்லாம் வந்த பிறகு விபத்துகளை தடுப்பதற்கான சாலை கட்டமைப்புகள்லாம் செய்கிறாங்க. அதுலேயும் சில தவறுகள் நடக்குது அப்படின்னு நிதின் கட்கரி ஓப்பனாக சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து எது மாநில உரிமை எது மத்திய உரிமைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றது தான். நான் வந்து இப்போ நில கையகப்படுத்துறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நேரடியாக ரூல் போடணும்னா இப்போ நில கையகப்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மறுபடியும் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து மத்திய மாநில உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான். அந்த மத்திய மாநில அரசுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள்ன்றதையே தொடாமல் இருக்கக்கூடிய மீதி எல்லா சிம்டம்ஸுங்களையும் நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம்னா இதுக்கான தீர்வே இல்லை. தீர்வுங்கிறது எங்க அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் இருக்கிறவர்களால் தான் தீர்வுகளையும் தர முடியும், சொல்ல முடியும். அதிகாரம் மட்டும் என்கிட்ட தீர்வுகள்லாம் இன்னொருத்தர் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கு. வெறும் விழிப்புணர்வு மட்டுமே, அது சிம்டம்ஸை மட்டும் பேசுவதனால் ஒன்றும் தீர்வு கிடைக்காது. அது எங்கேயும் போய் ஆனா பிரச்சனை இன்று இப்போ பாருங்க, இப்போ இஸ்ரேல் ஈரான் யுத்தம்லாம் ஒரு தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்க சூழல்ல இந்த கட்டுரை சொல்லுது, போரினால் இறப்பவர்களை விட சாலை விபத்தால் இறப்பவர்கள் தான் அதிகம் அப்படின்னா, அதுல ஜிடிபி விபத்துகளால் இந்தியா இழக்கிற ஜிடிபி 3 விழுக்காடு அப்படின்றது பெரிய நம்பர். ஜிடிபியில் 3ன்னா தீர்வுன்றது நீங்க சொல்வது வந்து மத்திய மாநில அதிகாரம், அங்கிருந்து தான் இதை தொடங்கணும்ன்றது தான். அங்கே நம்ம வேற எங்கேருந்துமே ஆரம்பிக்க முடியாது. காரணம் விபத்து நிகழ்ந்த உடனே தரக்கூடிய ரிலீஃப் எல்லாமே மாநிலங்கள்ல இருக்கு. போலீஸ் மாநில கிட்ட இருக்கு, ஆரம்ப சுகாதாரம் மாநிலங்கிட்ட இருக்கு, ஆம்புலன்ஸ் மாநிலம் கிட்ட இருக்கு. இப்போ எல்லாமே மாநிலம் கிட்ட இருக்கும்போது நீங்க செஸ்ஸும் பொருளாதார அதிகாரமும் உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்கு மீறி உங்களுக்கான அதிகாரம் என்னங்க? நீங்க ஏன் இதுக்குள்ள வந்தீங்க? நீங்க வரவே கூடாத ஒரு துறை தான் சாலை. சாலைங்கிறது மாநிலத்துக்கிட்ட திருப்பி தர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்குங்கிறது தான் வந்து இந்த பேட்டி நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய மிக முக்கிய சாலை விபத்து. யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க மாநில உரிமை மத்திய அதிகாரங்கள் அப்படின்னு. ஆனால் பிரச்சனை தீர்வு அப்படின்றப்ப பறந்துபட்ட வெளியில ஒரு நேர்காணலை பார்க்கணும் அப்படின்னு உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம பேசலாம். அடுத்த பகுதியில் ஒரு இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்